எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரூல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னா, அப்போ வந்து சில ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் ஆஃப் யூசிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன்னா நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் நம்ம இப்போதைக்கு பேசிட்டு இருக்கோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒன் ஆஃப் தி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ரூல்ஸ் ஆஃப் யூசிங் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்னா அதுல என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குன்றத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வந்து உங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்டெக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ த சின்டெக்ஸ். நீங்க வந்து சின்டெக்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதாவது இஃப் எழுதிடுறோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷன் எழுதுறோம். கரெக்ட்டுங்களா? இஃப் எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் எழுதணும், அதுக்கப்புறம் இந்த கோலன் போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே தான் வந்து கீழே தான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிளாக் எழுதுவோம். நம்மளோட கோட் என்ன பிரிண்ட் பண்ணணும் அதை எழுதுவோம். ஸோ இந்த சின்டெக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இஃப் எழுதுனதுக்கு அப்புறம் தான் கண்டிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோலன் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கோடை நம்ம இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல். சின்டெக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணுன்றது. செகண்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இண்டென்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ இண்டென்டேஷன்னா என்ன? ஸோ இண்டென்டேஷன்னா ஒரு கோடு நம்ம எழுதும் போதும் அதுக்கு இங்க வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுறீங்க பாத்தீங்களா? இதுதான் இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு இஃப்க்கு கீழே ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி எழுதிடக்கூடாது. ஸோ இஃப் கண்டிஷன் இருக்குன்னா அதுக்கு கீழே ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து பிரிண்ட் அப்படின்றத எழுதிடக்கூடாது. அப்படி எழுதுனீங்கன்னா அது இன்கரெக்ட். இஃப் எழுதுனீங்கன்னா அங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டா பிரிண்ட்ன்றது எழுதணும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. அப்படி அந்த இண்டென்டேஷன் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் பைத்தான் கரெக்டா ஒர்க் ஆகும். பைத்தான்ல இருக்கக்கூடிய கோட் கரெக்டா ஒர்க் ஆகும். இண்டென்டேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பைத்தான்ல இருக்க கோடுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது. ஸோ பைத்தான் இண்டென்டேஷனை ரொம்பவும் சிவியரா செக் பண்ணும். அதுதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணும். ஏதாவது ஒரு கோடில் நீங்க வந்து இண்டென்டேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிசல்ட் வர மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் இந்த ரிசல்ட் தான் ட்ரூ இருக்கணும், இல்லைன்னா ஃபால்ஸ் இருக்கணும். இந்த ரிசல்ட்டை வச்சு தான் அது வந்து ஒர்க் ஆகுது. நம்ம வந்து இங்க எழுதக்கூடிய கண்டிஷன்ல வந்து கண்டிப்பா அவுட்புட்ல வந்து ட்ரூ வரணும், இல்ல ஃபால்ஸ் வரணும். வேற ஏதாவது வந்து நீங்க வந்து இப்போ A = 1 அப்படின்னு சொல்லிட்டு இது இஃப்ல போட்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. இது வந்து அசைன்மெண்ட் பண்றோம். அசைன்மெண்ட் பண்ணீங்கனாலாம் ஒர்க் ஆகாது. இதுவே A =1 கொடுத்தீங்கன்னா அது செக் பண்ணும். இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்குது. ஏல வந்து 1 இருக்கான்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்குது. இப்போ இது வந்து உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும், இது வந்து உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகாது. லைக் அதாவது இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது, இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகும். அப்போ நீங்க வந்து கண்டிஷன்ல வந்து கண்டிப்பா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருதான்றதை நீங்க செக் பண்ணணும். இதை நீங்க செக் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்வன்ஸை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ சீக்வன்ஸ்னா என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே இஃப் வரணும், அதுக்கப்புறம் தான் எல் இஃப் வரணும், அதுக்கப்புறம் தான் எல்ஸ் வரும். இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணி தான் கரெக்டாக நம்ம வந்து கோட் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது அஞ்சாவது ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நெஸ்டட் இஃப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் இருக்கணும். ஸோ நெஸ்டட் இஃப் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஒரு இஃப் எழுதணும்னா திரும்பவும் நம்ம என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து இன்னொரு இஃப் தான் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே வந்து மறுபடியும் எல் இஃப் ஸ்டார்ட் ஆகலாமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகக்கூடாது. எல் இஃப்ன்றது வந்து நார்மல் எல் இஃப்னே ஒரு டைப் இருக்கு, அந்த டைப் கூட போயிடும். நெஸ்டட் இஃப் நீங்க எழுதுறதா இருந்தா ஒரு இஃப் இருக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு இஃப் இருக்கணும், மறுபடியும் வேணா நீங்க இன்னொரு இஃப் போட்டுக்கலாம். இப்படி இருந்தா தான் அது வந்து நெஸ்டட் இஃப்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் நெஸ்டட் இஃப் எழுதுறதா இருந்தா இஃப்க்குள்ள இஃப் கரெக்டா ப்ராப்பரா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து இந்த எல்இஃப் சாரி இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருந்தோம். நீங்களும் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ன்ற சென்ஸ் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டா அண்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் யூஸ் பண்ணலாம், இல்லை நாட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன் வேலிடேட் பண்றதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டு கண்டிஷன் ட்ரூவா இருக்கிறதுக்கு நம்ம வந்து அண்ட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுல ஏதாவது எனி ஒன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி நெகட்டிவ்ல ஒர்க் ஆகணும்னா நம்ம வந்து இந்த நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாவே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா அந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரோட மேட்ச் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்டா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க மறந்து போய் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஈக்குவல் போட்டுருவாங்க. ஸோ இப்போ நான் இந்த இது சொன்னேன் பாத்தீங்களா? ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றதுக்கு மறந்து போயிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுருவாங்க. ஸோ கம்பாரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டபுள் ஈக்குவல் டு போட்டு மெயின்டைன் பண்ணுங்க. மறந்து போய் சிங்கிள் ஈக்குவல் டு போட்டுறாதீங்க. அதாவது இஃப்ல வந்து A = 1 கொடுத்தீங்கன்னா அது இன்கரெக்ட். இஃப்ல வந்து A =1 கொடுத்தீங்கன்னா அது கரெக்ட். ஏன்னா A = 1னா அது அசைன்மெண்ட். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டு அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து தப்பாயிடும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே கம்பாரிசன் ஆப்ரேட்டருக்கு வந்து லைக் டபுள் ஈக்குவல் டு போடுங்க.
இதெல்லாம் தான் ஆக்சுவலா இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஸோ இந்த ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொஞ்சம் எரர் இல்லாம ஒரு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல ஜஸ்ட் நம்ம வந்து இன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பார்த்துருந்தோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பார்த்துருந்தோம். இதுக்கு முந்தின வீடியோஸ்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டா, கண்டென்சர் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.